திருவண்ணாமலையில் ஏற்படாத உயிரிழப்பு, மதுரையில் ஏற்படாத உயிரிழப்பு, கரூரில் நேற்று ஏற்பட்டதுக்கு என்ன டாக்டர் அது என்ன டாக்டர் நடந்திருக்கு? இறப்புக்கான பிரதான காரணம் கம்ப்ரெசிவ் ஆஸ்பிக்சியான்னு சொல்கிறது. அதாவது உங்கள் நெஞ்சு எக்ஸ்டர்னல் கம்ப்ரெஷனால் வெளியிலேருந்து இருக்கத்தால் வரிசையாக ஒரு உடல் மேலே இன்னொரு உடல் வச்சு அழுத்தி இப்படி நசுக்கிறாங்க. நம்ம நாட்டில் மட்டும்தாங்க கூட்ட நெரிசல் இருக்கிற இடத்துல குழந்தைங்களுக்கெல்லாம் அனுமதி கிடைக்குது, இல்லை கூட்டு போகிறாங்க. இவ்வளவு கூட்ட நெரிசல் இருக்குது அப்படின்லாம் தெரியும் போது நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு பையில் ஒரு தண்ணி எடுத்துகிட்டு போகிறது, ஏதாவது பிஸ்கட்டோ ஸ்நாக்ஸோ இமீடியட்டாக ஏதோ சாக்லேட்டோ எனக்கு ஒன்று எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் ப்ரிகாஷனரியாக போகிறதுங்கிறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அது நீங்கள் சொல்கிற எதுவுமே ப்ரிகாஷன் இல்லைங்க. தீ பிடிச்சிருச்சுன்னா என் உயிர் போகும்னு எனக்கு தோணும். கூட்டத்துக்கு எனக்கு தோணவே தோணாதுல்ல டாக்டர். அப்போ போயிட்டு அந்த நேரத்தில் நான் அது போக தானே செய்வேன். ஆமாம், அது பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்து வேறு ஏதாவது கூட்டமான இடங்களுக்கு செல்வதாக இருந்தாலும் கூட இந்த பாயிண்ட் உங்களுக்கு நிச்சயமாக உதவும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேநீர் இடைவேளை பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேங்க. நேற்று கரூரில் ஒரு துயரச் சம்பவம் நடந்திருக்குங்க. 30 பேருக்கு மேலே ஒரு பலியாயிருக்காங்க. குழந்தைங்கள்லாம் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இது வந்துட்டுங்க இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்ம இந்த பதிவில் அரசியலே பேச போகிறது கிடையாது. முழுக்க விழிப்புணர்வு தான் பேச போகிறோம். இது என்னென்னா, நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆட்கள் அனைவரும் ஒரு இரங்கல் தெரிவிக்கிறாங்க. இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய மாதிரியான ஒரு தினமாக நேற்று மாறிடுச்சு. ஒரு அவசரமான ஒரு முதலமைச்சர் வந்து கூட்டம்லாம் போடுறாங்க, பேசுகிறாங்க, எல்லாமே நடக்குது. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு நம்ம என்ன இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி முக்கியமாக இருக்குல்லங்க. ஏன்னா திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு கடந்த 3 வருஷமாக நான் போய்கிட்டு இருக்கேன், தொடர்ந்து நண்பர்கள் கூட. அவ்வளவு கூட்டம் நான் பார்த்துருக்கேன். அப்படியே மக்கள் வந்து நெருக்கி இப்படி நிற்பாங்க. கால் வந்து நம்மளாம் எடுத்து வைக்க முடியாது, அதுவே நம்மளை கூட்டிகிட்டு போகும். அப்படி மதுரையில் அழகர் திருவிழா நான் பார்த்துருக்கேன், அதுவும் அவ்வளவு கூட்டம் இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் கூடாத கூட்டம் அளவுக்கு நேற்று கரூரில் கூடியிருக்கானா? இல்லை, கம்மியான மக்கள் தான். ஆனால் எப்படிங்க இவ்வளோ உயிரிழப்பு ஏற்படுது? திருவண்ணாமலையில் ஏற்படாத உயிரிழப்பு, மதுரையில் ஏற்படாத உயிரிழப்பு, தமிழகத்தில் வேறு எங்கேயுமே ஏற்படாத ஒரு கூட்ட நெரிசல்னு ஏற்படாத ஒரு உயிரிழப்பு இங்கே ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்போ அடுத்தடுத்து ஏன்னா நிறைய கூட்டம் கூடுற இடங்களுக்கு நம்ம போகத்தான் போகிறோம், இருக்கத்தான் போகிறோம். அப்போ நம்ம எப்படி இருந்துக்கணும், பத்திரமா இருந்துக்கணுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பேச போகிறோங்க. அப்பல்லோ மருத்துவமனையில் நம்ம அமர்ந்திருக்கோம். மருத்துவர் தவப்பழனி அழகப்பன் நம்ம கூட இருக்காங்கங்க. இந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டினுடைய ஹெட்டு சார் வந்துட்டு தெளிவாக நமக்கு எப்படி என்னங்கிறது சொல்ல போகிறாங்க. கேட்டு தெரிஞ்சுப்போம், நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். வணக்கம் டாக்டர். வணக்கங்க டாக்டர். இப்போ நான் கேட்ட திருவண்ணாமலையில் ஏற்படாத உயிரிழப்பு, மதுரையில் ஏற்படாத உயிரிழப்பு, கரூரில் நேற்று ஏற்பட்டதுக்கு என்ன டாக்டர் அது என்ன டாக்டர் நடந்திருக்கு? சூழ்ந்து இருக்கிற மக்கள், கூடியிருக்கிற மக்கள் எந்த மாதிரின்னு பார்க்கணும். முக்கால்வாசி பெரும்பாலும் இளைஞர்கள், குழந்தைகள், பெண்கள். இறப்புலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களும் குழந்தைகளும் தான் பெருமளவில் டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக இறந்துருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து ஹைட் ரொம்ப முக்கியம். நெரிசலில், கூட்ட நெரிசலில் பார்த்திங்கன்னா இறப்புக்கான பிரதான காரணம் கம்ப்ரெசிவ் ஆஸ்பிக்சியான்னு சொல்கிறது. அதாவது உங்கள் நெஞ்சு எக்ஸ்டர்னல் கம்ப்ரெஷனால் வெளியிலேருந்து இருக்கத்தால் உங்கள் நுரையீரல் விரிவடைய முடியாமல் கஷ்டப்படுறதால தான் பெரும்பாலும் இறப்பு நடக்குது. நாம் தப்பாக எல்லாரும் பெரும்பாலும் நினைக்கிறது வந்து மிதிப்பட்டு ரத்த விரயம் நிறையா ஆகி உள்ள கல்லீரல், மண்ணீரெல்லாம் அங்கேருந்து ரத்த விரையல், எலும்பு முறிவு, அதுலேருந்து வர இறப்பு கம்மி. பெரும்பாலான இறப்பு வந்து எக்ஸ்டர்னல் கம்ப்ரெசிவ் ஆஸ்பிக்சியா. அது இங்கே நம்ம ஊருன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு. எல்லா இடத்துலையும் நடந்ததுக்கப்புறம் இப்போ கான்சர்ட்லாம் பார்க்குறாங்கல்ல, இந்த பாப் ஸ்டார் கான்சர்ட்டு, ஃபுட்பால் ஸ்டேடியம், மேலை நாடுகள்லாம் நிறைய நடந்திருக்கு. இந்த அளவுக்கு இறப்பு இருக்காது, ஆனால் நடந்திருக்கு. அதுலேருந்தெல்லாம் அவங்க ரொம்ப விழிப்புணர்வோட எக்ஸிட்லாம் வச்சு கூட்டம் கூடணுன்னாலே எப்படி பண்ணுறது எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனால் பொதுவாக மக்கள் சேர்றது இதில் ஏன் இறப்பு, நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஏன் இவ்வளோ ஜாஸ்தி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். எனக்கு இது மட்டும் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் டாக்டர். ஏன்னா அந்த இங்கிலீஷ் டேர்ம் நீங்கள் சொன்னீங்க, அது இப்போ பாமர மக்கள் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொஞ்சம் செஞ்சு காட்டுங்களேன். ஸோ மூச்சு திணறல், நீங்கள் இப்போ வந்து வரிசையாக ஒரு உடல் மேலே இன்னொரு உடல் வச்சு அழுத்தி இப்படி நசுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மூச்சு விடுறதுக்கான செஸ்ட்டு வந்து விரியணும் இல்லையா, அது நடக்கிறது இல்லை. ஸோ ரெண்டாவது ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதால ஒரு சில நிமிடங்களுக்கு மேலே மூச்சு திணறல் ஏற்பட்டுரும், அவங்களால மூச்சு விட முடியாததால். ஸோ வெளியிலேருந்து கிடைக்கிற அழுத்தம், நெஞ்சு மேலே இருக்கிற அழுத்தம், யாராவது அவங்க நெஞ்சு மேலே ஏறி உட்காந்துருக்கிற மாதிரி
தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருந்தா நமக்கு ப்ராப்ளம் ஆயிடும் இல்லையா? அந்த அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த பிரச்சனை வருது. இதுதான் மெயின். அதுதான் மெயின். கம்ப்ரெசிவ் ஆஸ்ஃபிக்சியா தான் மெயின். இப்போ இந்த கூட்டம் ஒருவேளை நகர்ந்துக்கிட்டே இருந்திருந்தா இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காதோ? கரெக்ட். அது அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நடந்துகிட்டு இருந்தால் இவங்க நிற்கிறவங்க பதட்டத்தில் நிற்க ட்ரை பண்ணக்கூடாது. அவங்க கூட்டத்திலேயே நடக்க பார்க்கணும். ரெண்டாவது, ஒரு அளவுக்கு மேலே கஷ்டம்னு தெரிஞ்சிச்சுன்னா கையை இப்படி யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம அந்த நெஞ்சு மேலே அழுத்தம் இல்லாமல் எந்த அளவுக்கு தெம்பு இருக்கோ நம்ம உடம்புல, அதுவும் கொஞ்சம் நேரத்துக்கு தான் அது வேலை பார்க்கும். ஆனால் நம்ம அதை வச்சு கொஞ்சம் we can create a space, கொஞ்சம் சுற்றிடம் அதிகப்படுத்தலாம். நம்ம நெஞ்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஓகே அது பண்ணலாம். அப்புறம் காலை கொஞ்சம் லேசாக பரப்புனாப்பில் இருந்தால் நம்ம முக்கியமான விஷயம் கீழே விழாமல் இருக்க பார்க்கணும். கீழே விழுந்தால் தான் இறப்பு. இந்த குட்டையாக இருக்கவங்க குழந்தைங்க பெண்மணிகள் கீழே விழுறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப அதிகம். அதனால தான் அவங்களுக்கு இது பெரும் பிரச்சனையாக முடியுது. அவங்க அதனால தான் இறப்பு அந்த அந்த சப்செட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, அப்போ நம்ம இப்படி வச்சுக்கிட்டோம்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே ஒரு உடல், இங்கே ஒரு உடல், இங்கே ஒரு உடல், இங்கே ஒரு உடல்னா என்னுடைய முதுகை நெஞ்சை சேர்த்து அமுக்கிடுறாங்க. நுரையீரல் அமுங்கிடுது, மூச்சு விட முடியலை. அப்போ நான் இப்படி வச்சுக்கிட்டேன்னா கொஞ்சம் என்னால் பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் பாயிண்டா? கரெக்ட். ஓகே, மக்கள் இதை பார்த்தீங்கன்னா, ஆமாம், அது பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்து வேறு ஏதாவது கூட்டமான இடங்களுக்கு செல்வதாக இருந்தாலும் கூட இந்த பாயிண்ட் உங்களுக்கு நிச்சயமாக உதவும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி நம்ம கையை வச்சுக்கிறதோ இல்லை காலை அகட்டி வச்சுக்கிறதோ ரொம்ப நல்லது. பட் கீழே விழுந்துடக்கூடாது, இதுதான். அதே மாதிரி டாக்டர், இப்போ குழந்தைங்க இந்த 1.5 வயசு குழந்தை அப்படின்லாம் உயிரிழப்பு அப்படின்ற செய்தியெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. நம்ம நாட்டில் மட்டும்தாங்க கூட்ட நெரிசல் இருக்கிற இடத்துல குழந்தைங்களுக்கெல்லாம் அனுமதி கிடைக்குது, இல்லை கூட்டு போகிறாங்க ஜனங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. நம்மளால் நாமளே வல்னரபிள். அப்படி இருக்கும்போது குழந்தைங்களை கூப்பிட்டு போய் அந்த மாதிரி இடத்துல நாமளே ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறப்ப அதுங்களை கூப்பிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப யோசனையே இல்லாத ஒரு செயல். சரி டாக்டர், இப்போ இவ்வளவு கூட்ட நெரிசல் இருக்குது அப்படின்லாம் தெரியும் போது நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு பையில் ஒரு தண்ணி எடுத்துகிட்டு போகிறது, ஏதாவது பிஸ்கட்டோ ஸ்நாக்ஸோ இமீடியட்டாக ஏதோ சாக்லேட்டோ எனக்கோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் ப்ரிகாஷனரியாக போகிறதுங்கிறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அது நீங்கள் சொல்கிற எதுவுமே ப்ரிகாஷன் இல்லைங்க. ஒரு கூட்ட நெரிசலுக்கு போகிறோம், இப்போ தண்ணி தாளல் அதெல்லாம் இறப்புக்கு வழிவகுக்காது. தண்ணி தாளத்துக்கு சம்மந்தமே இல்லை. இறப்புக்கான மெயின் காரணம் மாஸ் பேனிக் லீடிங் டு கம்ப்ரெசிவ் ஆஸ்ஃபிக்சியா. அதான் மொத்த பேரும் ஒரு பதட்ட நிலையில் ஒருத்தர் மேலே ஒருத்தரை அழுத்திக்கிட்டு இங்கே போக முடியாமல் ஒரே இடத்துல லாக் ஆகி அந்தமாரி இறக்கிறது தான் ரொம்ப அதிகம். கூட்டம் நவுந்துச்சுன்னா நீங்களும் அதே டைரெக்ஷனில் நவுறது தான் உசிதம். நிற்கிறப்ப சைடில் கீட்டில் எதாவது நவுந்துட முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இல்லைன்னா கூட்டம் நவுறப்ப அதே கூட்டம் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கமே சண்டை போடாமல் நீங்கள் அதே பக்கம் போகிறது தான் ஐடியல். நீங்கள் கையை வச்சு செஸ்ட்டை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதே பக்கம் போகிறது தான் இது. ப்ரிகாஷன்னு சொன்னீங்க இல்லையா? நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகிறப்ப ஒரு நோட்டம் விட்டு எந்த பக்கம் எக்ஸிட் இருக்குது, நம்ம எங்கே போகலாம், ஏதாவது ஒரு நெரிசலில் மாட்டினோம்னா. நெரிசல் இல்லாத பாக்கெட்லாம் இருக்கும், சில இடத்துல நெரிசல் கூட முடியாது இல்லைங்களா? அந்த டோப்போகிராஃபி அமைப்பை வச்சு அந்தமாரி இடத்துல இருக்கணும். குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டே போகக்கூடாது. சின்ன பசங்க, பெண்களுமே உடல் வாகு ஓரளவுக்கு ரொம்ப முடியாதவங்க, சின்னதாக இருக்கிறவங்க, சின்ன ஃப்ரேம் இருக்கிறவங்கலாம் கூட்ட நெரிசலில் இது ஐடியலே இல்லை இந்த மாதிரி இருக்கிறது. நான் என்ன நினைக்கிறேன்னா டாக்டர், பொதுவாக நமக்கு கூட்டமும் நெரிசலும் உயிருக்கு ஆபத்தாகுன்ற தாட்டே நமக்கு இருக்காதுல்ல டாக்டர்? அது மக்களையும் எனக்கு என்னமோ அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு போன பாயிண்ட் ஓகே தான். மற்றபடி மக்கள் நம்ம ஒரு குறையா எப்படி சொல்கிறதுனா, இப்போ பஸ்ஸில் அவ்வளோ கூட்டம் இருக்கும், படியில் தொங்கிக்கிட்டு வருவாங்க, ஆனாலும் அவங்கள இறங்க சொல்லி நம்ம உள்ளே ஏறி நின்றுக்குருவோம். அந்த கூட்ட நெரிசல் இருக்குன்னு நமக்கு தெரியும், ஆனால் அது ஒன்றும் எனக்கு உயிரையே பாதிச்சிடாது அப்படிங்கிற தாட்டு தான் நமக்கு இருக்கும். தீ பிடிச்சிருச்சுன்னா என் உயிர் போகும்னு எனக்கு தோணும். கூட்டத்துக்கு எனக்கு தோணவே தோணாதுல்ல டாக்டர்? அப்போ போயிட்டு அந்த நேரத்தில் நான் அது போக தானே செய்வேன். ஏன்னா ஒரு ஸ்டார் வராங்க, நான் பார்க்கணும், நான் போகிறேன்னு நினைக்கிறேன். அங்கே போய் எனக்கு ரொம்ப துயரமாக இருக்குது டாக்டர். ஒரு துயர சம்பவம் மாதிரி இருக்குது டாக்டர். என்னால் பெரும் துயரம் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி இது ரொம்ப எல்லாரையுமே உழுக்குன ஒரு விஷயம். நீங்கள் சொல்கிறபடி மக்களோட மனநிலை இன்னாரை பார்க்கணும், அவங்க கிட்ட நம்ம போகணும் அப்படிங்கிற மனநிலையில் தான் அவங்க இருப்பாங்க. அந்த மனநிலை தான் அவங்கள உண்டும், அதில் தான் அவங்க முழு ஈர்ப்பாக இருப்பாங்க. ஆனால் ரெகுலேஷனுக்கு க்ரௌட் கண்ட்ரோலுக்கு இருக்கிறவங்க
போலீஸ் ஆகட்டும் இல்லை வாலண்டியர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து இதை கொஞ்சம் யூகிச்சு முன்னெச்சரிக்கையாக பார்க்க இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதற்கான பொட்டென்ஷியல் வருது, இப்படி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு உணர்ந்து தடுக்கணும். ஜனங்களுமே தற்காப்பெல்லாம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகல கால் வச்சு எப்படியாவது நிற்கணுங்கிற ஒரு உணர்வு இருக்கணும். நெஞ்சில் அழுத்தம் வரும்னு தெரிகிறப்ப கை இப்படி வச்சுக்கணும். பொருள் இப்போ பர்சனல் பிலாங்கிங்ஸ் கைப்பை இல்லை ஏதோ கீழே விழுந்ததுன்னா அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நினைக்கவே கூடாது. ஒருத்தர் 2 பேர் எடுக்கணும்னு நினச்சி கீழே போட்டு குனிஞ்சாங்கன்னா அவங்க விழுந்தாங்கன்னா அந்த கேப்பில் அடுத்த ஆள் விழுந்து அப்படி தான் பிரச்சனை வரும். ஒரு கால் தவறி கீழே விழுந்துட்டாங்கன்னா சுருண்டு படுத்துக்கணும். இப்படி கை வச்சுக்கிட்டு காலும் ஃபீட்டல் பொசிஷன் சொல்லுவோம். நம்ம உருண்டு சின்ன உருள் மாதிரி இருந்தோம்னா அந்த மாதிரி இருந்தோம்னா இறப்புக்கான சாத்தியக்கூறு கம்மி. இதெல்லாம் பல இது ஸ்டடி பண்ணியிருக்காங்க டிசாஸ்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து. மேலை நாடுகளில் நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் நடக்கிற மிதிபாடில் இறக்குறவங்கள வச்சு இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம். எப்படி தடுக்கணுங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு இது. எந்த மாதிரி இடத்துல வைக்கணும், எத்தனை எக்ஸிட் இருக்கணும் அதெல்லாம் விட்டுருவோம். இந்த ஒரு தனி மனிதராக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணணும். எப்படியாவது நிற்கணும்னு பார்க்கணும். கால் கொஞ்சம் அகட்டி வச்சு கையை இப்படி வச்சுக்கிட்டு நின்றுட்டு மூவ் ஆச்சுன்னா அதே டைரெக்ஷனில் விழுந்துடாமல் இருக்க பார்க்கணும். கடைசியாக ஒரு கால் விழுந்துட்டாங்கனாலே இறப்புக்கான விகிதம் ரொம்ப அதிகம். இறந்துட்டாங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா கேர்ல் அப் பண்ணிட்டு அப்படியே சுருள் மாதிரி படுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். சரி டாக்டர், இப்போ நான் மெடிக்கல் ரீதியாக கேட்குறேன். இப்போ நிறைய பேர் வந்துட்டு மருத்துவமனைக்கு வரும்போதே இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு சில பேரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும். இப்போ இந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்கள் வந்த உடனே என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் டாக்டர் இமீடியட்டாக கொடுப்பீங்க? ஸோ அவங்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு மூச்சு திணறல் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால் ஆக்சிஜன் வைப்போம். அவங்க மூச்சு எடுத்து விடுற நிலையில் இல்லை, சுயமாக மூச்சு எடுத்து விடுற நிலையில் இல்லைன்னா உடனடியாக ஒரு டியூபை போட்டு வெண்டிலேட்டரில் கனெக்ட் பண்ணுவோம், இல்லை செயற்கை சுவாசம் கொடுப்போம். அது 2 தான் மெயின் ட்ரீட்மெண்ட். ரத்த விரயம் இருந்தது, உள்ளுறுப்புகள்லாம் அடிபட்டிருக்கு, ரத்த விரயம் இருக்குது அப்படின்னா ரத்தம் கொடுப்போம். சிலரை வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கும் எடுக்க வேண்டியிருக்கும். ரத்த விரயத்தை தடுக்கிறதுக்காக வேண்டி, இல்லை அந்த சதஞ்ச உறுப்புகளை சீர் பண்ணுறதுக்காக ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் பண்ணும். பட் மெயினாக ஆக்சிஜன் கொடுக்கணும், செயற்கை சுவாசம் தேவைப்பட்டால் செயற்கை சுவாசம் கொடுக்கணும். இது 2 தான் மெயின் ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணுவோம். இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களால ஏதாவது ஃபஸ்ட் எய்ட் மாதிரியே கொடுக்க முடியுமா டாக்டர்? இப்போ தூக்கிட்டு வர்றாங்க, தூக்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்கவங்க பழகி. இப்போ நம்ம சிபிஆர்லாம் கேள்விப்படுறோம்ல, சிபிஆர் பண்ணுறதோ, அவங்க நெஞ்சு போட்டு அமுக்கிறதோ, ஒரு சுவாசம் இவங்க சுவாசத்தை அவங்களுக்கு கொடுக்குறதோ, இந்த மாதிரிலாம் செய்யலாமா பொதுமக்கள்? கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு பயிற்சி இருக்கணும். பெரிய ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. அவங்க நிஜமாலுமே அவங்களுக்கு இப்போ இருதயம் நின்றுச்சு, பல்ஸ் இல்லை, மூச்சு விடலை அப்படின்னு தெரிஞ்ச நிலையில் சிபிஆர் கொடுக்கலாம். மூச்சு செயற்கை மூச்சும் கொடுக்கலாம். நீங்கள் என்ன டாக்டர் பண்ணணும் அதை சொல்லுங்களேன். சரி, இப்போ ஒரு 10 செகண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம அவங்க நினைவில்லாமல் இருக்காங்கங்கிறது தெரிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து ஆம்புலன்ஸ் தான் கூப்பிடணும், ஹெல்ப்புக்கு ஆள் கூப்பிடணும், அவங்கள சுற்றி கொஞ்சம் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணணும். அப்புறம் கழுத்தில் பல்ஸ் இருக்கான்னு பார்க்குற நேரத்தில் நெஞ்சும் வயிறும் மேலே கீழே போகுதான்னு பார்க்கணும். பல்ஸும் இல்லை, நெஞ்சு வயிறு மூவ் ஆகலை அப்படின்னு தெரிஞ்ச பட்சத்தில் உடனடியாக நடு நெஞ்சில் கையை வச்சு கம்ப்ரெஷன் கொடுக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு 100 கம்ப்ரெஷன் கொடுக்குற ஸ்பீடில் கொடுக்கணும். நீங்கள் அந்த எண்ணிக்கையில் கொடுக்கணும். உங்களுக்கு மூச்சு இப்போ அவருக்கு மூச்சு கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா 30 கம்ப்ரெஷன் கொடுத்துட்டு 2 மூச்சு கொடுக்கணும். மூக்கு மூடிக்கணும் அந்த நேரத்தில். மூக்கு மூடிக்கலாம் வேணாம், நீங்கள் வாயில் இது பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கணும். மூக்கு மூட முடிஞ்சதுன்னா மூக்கு மூடலாம், இல்லைன்னா வாயோட வாய் வச்சு மூச்சு கொடுக்கணும். 30 கம்ப்ரெஷனுக்கு 2, அப்புறம் 30 கம்ப்ரெஷனுக்கு 2 மூச்சு கொடுக்கணும். கரெக்ட். இந்த மாதிரி பண்ணாலும் அந்த நேரத்தில் அவங்கள பிழைக்க வைக்கலாம். அது ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரம் கொண்டு போகணுங்கிறது தான் முதல் இது. எங்கே டாக்டர் இந்த கூட்ட நெரிசலில் ஆம்புலன்ஸு எப்படி இது இந்தமாரி நிலையில் எல்லா இதுவுமே இட் வில் ஃபெயில். என்னென்னா பேக்கப் பிளான் பி எல்லாமே போயிடும்.
அதாங்க இப்போ தயவு செஞ்சு இந்த மாதிரி கூட்டம்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போகிறது ரொம்ப முக்கியம். குழந்தைகளெல்லாம் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகவே போகாதீங்க. பெரியவங்க இறந்து போகிறதே ஒரு துயர சம்பவம். ஒரு உயிர் இழந்தாலும் அது துயரம்னு நினைக்கிறோம். அதில் போயிட்டு இத்தனை குழந்தைங்க இறக்குதுன்றதெல்லாம் கேட்கும்போது பதறுதுங்க. என்னடா இது, இப்படி எல்லாமா மனித உயிர் இப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி தோணுது. இதுக்கு வந்துட்டு நம்ம எக்ஸ்டர்னலாக வேற யாராவது காரணங்களை அவங்க காரணம் இவங்க காரணம்னு கையை நீட்டி ஒருத்தவங்களை சொல்லி அவங்கள குற்றவாளின்னு சொல்லி ஆகும்னு செய்கிறதெல்லாம் பண்ணலாம் டாக்டர், பண்ணுறேன்னு நினச்சா பண்ணிடலாம். ஆனால் நம்மளும் முக்கியமான காரணம் தாங்க. தயவு செஞ்சு போகாதீங்க. இவ்வளவு கூட்டம் வரும்னா போகாதீங்க, வீட்டில் இருங்க. எந்த நிகழ்வாக இருந்தாலும் டிவியில் பாருங்கள், தப்பே இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டையுமே நீங்களும் கொஞ்சம் வலியுறுத்தி அதை சொல்லிடுங்க. இல்லை, ரொம்ப சரியாக சொன்னீங்க. இப்போ இந்நாளில் எல்லாத்தையுமே நம்ம டிவியில் பார்க்கலாம். இன்னார் இன்னது பேசுனாங்கங்கிறது கேட்குறது ரொம்ப ஈஸி. நமக்கு உட்காந்த இடத்துலையே ஃபோனில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட்டம் அதிகமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நமக்கு அது பர்டிகுலராக குழந்தைங்க பெண்கள்லாம் போகவே கூடாது. நம்ம ரொம்ப யோசனையோடு தான் இதெல்லாம் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். உங்களுடைய டைமை உங்கள் நாலேஜ் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி. இதிலேருந்து நான் டேக்அவேவாக என்ன எடுத்துக்கிறேன், நாங்கள் போகக்கூடாது அவ்வளோதான் விஷயம். நீ என்ன போகக்கூடாதுன்னு சொல்கிற, போகத்தான் செய்வோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தாராளமாக போங்க. போகும்போது கூட்டம் நெரிசல் ஆயிடுச்சு, அழுத்துறாங்க, என் உடம்பு அமுங்குது, என் நெஞ்சு அமுங்குதுன்னு தெரிஞ்சால் கையை இப்படி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா முன்னாடி இருக்கிறவங்களுக்கு இருக்கும், உங்கள் நெஞ்சு கொஞ்சம் விரிவு அடைஞ்சு அப்படி மூச்சு விடுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதுக்கப்புறம் முடியலன்னா காலை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கோங்க. எந்த காரணத்துக்காகவும் செருப்பெல்லாம் கீழே விழுந்துருச்சுன்னா தயவு செஞ்சு குனிஞ்சு எடுக்கணும்னு நினைச்சிடாதீங்க. ஏதாவது பையெல்லாம் கீழே விழுந்துருச்சுன்னா எதுவாக இருந்தாலும் போயிட்டு போகுதுன்னு முக்கியமான பிலாங்கிங்ஸு, பர்ஸு மாதிரியான விஷயங்களை எடுத்துகிட்டே போகாதீங்க. குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகாதீங்க. கொஞ்சம் தூரத்துலேயே நின்று பாருங்கள். அவ்வளோ பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னு யாரையுமே அவ்வளோ பக்கத்தில் போய் பார்க்கணுன்ற எந்த அவசியமுமே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு துளி கூட அரசியல் கலக்கணும் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது. முழுக்க இந்த நேரத்தில் இந்த ஒரு அவேர்னஸை கொடுத்தோம்னா மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட்டு. தேநீர் இடைவேளை என்னுடைய தாட்டு. அதை தான் நீங்கள் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது உண்மையாகவே மிக மிக துயரமான சம்பவம் தான். மனசு ரொம்ப வலிக்கத்தான் செய்து, கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ கூட்டங்கள் தேவையில்லை, அதுதான் டாக்டர் நான் சொல்ல வரேன். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. நன்றி. வளரும்